இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021 உண்டான நடப்பு நிகழ்வுகள் அதில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகளை பார்ட் 1 வீடியோவை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ 25 கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பன்னா புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? பன்னா புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் அரசினால் இயக்கப்படும் முதல் கால்நடை அவசர ஊர்தி அமைப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் அரசினால் இயக்கப்படும் முதல் கால்நடை அவசர ஊர்தி அமைப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம். ஓகே, அடுத்த கொஸ்டின் தேர்டு. உலகில் கருச்சிதைவு இழப்பீட்டு விடுமுறை சட்டத்தை இயற்றிய இரண்டாவது நாடாக எது உருவெடுத்துள்ளது? கொஸ்டின், உலகில் கருச்சிதைவு இழப்பீட்டு விடுமுறை சட்டத்தை இயற்றிய இரண்டாவது நாடாக எது உருவெடுத்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து நியூசிலாந்து. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் ஒன். சமீபத்திய காலங்களில் கொரோனா பொது முடக்க காலங்களின் போது டிஜிட்டல் பணவர்த்தனையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? சமீபத்திய காலங்களில் கொரோனா பொது முடக்க காலங்களின் போது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ மாநிலம் தான் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன். இந்தியாவின் முதல் யுபிஎஃபிஓ சக்தி தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் யுபிஎஃபிஓ சக்தி தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். ஸோ இதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத். இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தோட முதல் மந்திரி. ஸோ எந்த டேட்டில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மார்ச் 21, 2021 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த யுபிஎஃபிஓ இதோட அப்ரிவேஷன் என்னன்னா உத்தரப்பிரதேஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன். தற்போதைய நிலவரப்படி காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு எவ்வளவு? தற்போதைய நிலவரப்படி காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு எவ்வளவு? இதோட ஆன்சர் வந்து 74%. ஓகே, அடுத்த கொஸ்டின் செவன்த் கொஸ்டின். 2019ஆம் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2019 ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து தனுஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின் எய்த் ஒன். ஆப்ரேஷன் திருவள்ளூர் என்ற நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் எது? ஆப்ரேஷன் திருவள்ளூர் என்ற நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் எது? இதோட ஆன்சர் வந்து பயன்படுத்தப்படாத வெடிபொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துதல். இதுதான் ஆப்ரேஷன் திருவள்ளூரோட மெயின் எய்ம். ஓகே, அடுத்ததா நைன்த் கொஸ்டின். சூயஸ் கால்வாய் எங்கு அமைந்துள்ளது? சூயஸ் கால்வாய் எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து எகிப்து. ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின். கிராம உஜாலா திட்டம் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன? கிராம உஜாலா திட்டம் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன? இதோட ஆன்சர் வந்து கிராமப்புற பகுதிகளில் விலை மலிவாக பல்புகள் வழங்குதல். கிராம பகுதிகளில் விலை மலிவாக எல்இடி பல்புகள் வழங்குதல். இதுதான் கிராம உஜாலா திட்டத்தோட நோக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். 11th ஒன். உலகின் மிகவும் ஆபத்தான சாலைகள் அறிக்கையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? உலகின் மிகவும் ஆபத்தான சாலைகள் அறிக்கையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதோட ஆன்சர் வந்து தென்னாப்பிரிக்கா. ஸோ அங்கே தான் ஆபத்தான சாலைகள் வந்து நிறையா இருக்கு போல. ஓகே, அடுத்ததா 12th கொஸ்டின். இந்தியாவின் அடுத்த தலைமை நீதிபதி யார்? இந்தியாவின் அடுத்த தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் யார்? அதோட ஆன்சர் வந்து NV ரமணா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நம்ம. 13th கொஸ்டின். புவி நேர தினம் என்பது எந்த அமைப்பால் அனுசரிக்கப்படுகின்றது? புவி நேர தினம் என்பது எந்த அமைப்பால் அனுசரிக்கப்படுகின்றது? இதோட ஆன்சர் வந்து சர்வதேச இயற்கை நிதியம். ஓகே, அடுத்ததா 14th கொஸ்டின். மேம்பாட்டு அறிக்கையினை வெளியிடும் அமைப்பு எது? உலக மேம்பாட்டு அறிக்கையினை வெளியிடும் அமைப்பு எது? இதோட ஆன்சர் வந்து உலக வங்கி. ஓகே, அடுத்ததா 15th கொஸ்டின். இந்தியாவின் முதல் புலிகள் இடமாற்ற திட்டம் எந்தெந்த மாநிலங்களுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் முதல் புலிகள் இடமாற்ற திட்டம் எந்தெந்த மாநிலங்களுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா.
ஓகே. அடுத்ததா 16th கொஸ்டின் போயிடலாம். மித்தாலி விரைவு ரயிலானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கப்பட்டுள்ளது? மித்தாலி விரைவு ரயிலானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து வங்காளதேசம். ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். 17th ஒன். இந்தியாவிலேயே தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம் எது? இந்தியாவிலேயே தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து கர்நாடகா. ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். 18th ஒன். எந்த நாட்டில் ஹவுதி இயக்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது? எந்த நாட்டில் ஹவுதி இயக்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது? இதோட ஆன்சர் வந்து ஏமன். ஓகே. அடுத்ததா 19th கொஸ்டின். காற்று தொட்டி மற்றும் நீர் தகவல் மையத்தில் இருந்து உலகின் முதல் நடமாடும் நீர் வசதியினை வழங்கும் வசதியானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? காற்று தொட்டி மற்றும் நீர் தகவல் மையத்தில் இருந்து உலகின் முதல் நடமாடும் நீர் வசதியினை வழங்கும் வசதியானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து விசாகப்பட்டினம். ஓகே. அடுத்ததா 20வது கொஸ்டின். சாமர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சாமர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட். ஓகே. அந்த சாமரோட அப்ரிவேஷன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதுவுமே உங்களுக்கு கொஸ்டினை கேட்பாங்க. SAAMAR. ஸோ அதோட அப்ரிவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஃபார் எலிவியேஷன் ஆஃப் மால் நியூட்ரிஷன் அண்ட் அனிமியா ரிடக்ஷன். ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஃபார் எலிவியேஷன் ஆஃப் மால் நியூட்ரிஷன் அண்ட் அனிமியா ரிடக்ஷன். ஸோ இதுதான் சாமரோட அப்ரிவேஷன். ஓகே. அது எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்டில். ஓகே. அடுத்த கொஸ்டின். எத்தனால் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கையை கொண்டுள்ள முதல் இந்திய மாநிலமாக எது உருவெடுத்துள்ளது? எத்தனால் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கையை கொண்டுள்ள முதல் இந்திய மாநிலமாக எது உருவெடுத்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து பீகார். ஓகே. அடுத்ததா 22nd கொஸ்டின். 2020ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவருக்கு தான் 2020 போன வருஷத்துக்கு உண்டான காந்தி அமைதி பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு வங்கதேசத்தை சேர்ந்தவர். இவரை வந்து வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் நேஷன். எங்கே? பங்களாதேஷில். ஓகே. இவர் வந்து வங்கதேசத்தோட முதல் குடியரசுத் தலைவரும் இவர் தான், ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஓகே. அடுத்த கொஸ்டின். பாதுகாப்பு வலைத்தளமான மிலிட்ரி டைரக்ட் என்ற ஒரு வலைத்தளம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி உலகிலேயே வலிமையான இராணுவ படையை கொண்டுள்ள நாடு எது? பாதுகாப்பு வலைதளமான மிலிட்ரி டைரக்ட் என்ற ஒரு வலைத்தளம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி உலகிலேயே வலிமையான இராணுவ படையை கொண்டுள்ள நாடு எது? இதோட ஆன்சர் வந்து சீனா. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் திரைப்படங்களுக்கு மிகவும் உகந்த மாநிலம் எது? இந்தியாவில் திரைப்படங்களுக்கு மிகவும் உகந்த மாநிலம் எது? ஸோ இதோட ஆன்சர் வந்து சிக்கிம். ஓகே. அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். உலகின் முதல் கப்பல் சுரங்கப்பாதை எங்கு முன்மொழியப்பட்டுள்ளது? உலகின் முதல் கப்பல் சுரங்கப்பாதை எங்கு முன்மொழியப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து நார்வே. ஓகே. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 1 வீடியோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.